Example 2.7. So textbook page number 64. Find Z inverse. So Z inverse calculate பண்ணனும் if Z is equal to 2 plus 3i 1 minus I. Find Z inverse. So Z inverse calculate பண்ணுங்க. So Z given. Z ங்கிறது 2 plus 3i 1 minus I. இந்த Z ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Solution. First, question la கொடுத்த Z எழுதிடலாம். 2 plus 3i 1 minus I. So இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு இதனுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். After that நம்ம Z இன்வெர்ஸ் போடலாம். So using the same formula. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரே லைன்ல ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்லயே நம்ம எழுதிட முடியும். So A is equal to 2, B is equal to 3, C is equal to 1, D is equal to -1. இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஏயும் பியும் எழுதியிருக்கோம். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து சியும் டியும் எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். AC is 2, ஃபார்முலா மைனஸ் இருக்கு. BD here -3 வருது. So minus minus plus மாறி plus I AD. So A and D multiply பண்றோம். -2 plus BC. The 3 1 into 3 3 plus BC. This add பண்ணா 5 plus I. This simplified answer 1. So Z அப்படிங்கிறது என்னன்னா 5 plus I. So Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 plus I. நம்மளுடைய ஏம் வந்து Z இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். So Z inverse அப்படிங்கிறது 1 by Z. Inverse of Z is 1 by Z. Therefore 1 by 5 plus I. Actually இது வந்து நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் இல்ல. இதோட கான்ஜுகேட் வச்சு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிடுறோம். So now 1 into 5 minus I. 5 minus I. So denominator பார்த்துட்டீங்கன்னா A plus B, A minus B. A square minus B square. Now the numerator 5 minus I as it is. 5 square is 25. I square only -1. Already ஒரு minus இருக்கு plus 1. This equal to 5 minus I by 26. இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். So Z inverse is equal to 5 by 26 minus I by 26. So இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மேட். இப்போ Z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய இன்வர்ஸ் எலிமெண்ட் 5 by 26 minus I by 26 எழுதலாம். இல்ல I போட்டு பக்கத்துல 1 போட்டு 26 எழுதினாலும் இஸ் கரெக்ட். அதர்வைஸ் நான் பிளஸ் போட்டு எழுத போறேன்னா இங்க பிராக்கெட்டுக்குள்ள -1 போட்டுக்கலாம். அது உங்க ஆன்சரை இந்த ஃபார்மட்லயும் கொடுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் A plus IB or X plus IY. So 5 by 26 இங்க பிளஸ்ல எழுதுறதா இருந்தால் அந்த மைனஸ் இன்னும் பிராக்கெட்ல போடணும். So இந்த ஃபார்மட்ல எழுதினாலும் கரெக்ட் தான். So write this way or that way. Both are correct. So 2.7 ஓட ஆன்சர் வந்து 5 by 26 minus I by 26. இதான் Zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்வர்ஸ் நம்பர். Example 2.8. Show that some of the important question. Show that
division number 1, 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 is real. So 2.8 ரெண்டு டிவிஷன் கொடுக்குறாங்க. So 2.8 ரெண்டு டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் இந்த நம்பர் ரியல் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். The full நம்பரையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா ட்ரீட் பண்ணணும். So we take this is z na z is real ப்ரூவ் பண்ணணும். So last classல ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம். If z is real, ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லேர்ன் பண்ணோம். If z is real, that implies z is equal to z bar அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம z எடுத்திருந்தால், ஸோ z is equal to z bar நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா, the given number is a real number. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி z is realனா z is equal to z bar அப்படிங்கிறது நமக்கு மைண்ட்ல வரணும். So proof. First, take the given number as a z. Z is equal to 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10. So z bar என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, we want to prove z is equal to z bar ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா the given number is a real number. ஸோ z நமக்கு தெரியும், z bar கால்குலேட் பண்றோம். ஸோ the full number எழுதிட்டு 2 plus I root 3 whole power 10 plus 2 minus I root 3 whole power 10 the full bar. So last classல படிச்ச ப்ராப்பர்ட்டியை திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சோம், z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 bar அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். ஸோ இது ஒரு நம்பர் z1, இது z2, மேல ஃபுல் பார் இருக்கு. we can separate like this. இந்த மாடல்ல நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஸோ 2 plus I root 3 whole power 10 bar plus 2 minus I root 3 whole power 10 bar. So according to this property, இந்த ஸ்டெப்பை வந்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன்ல இந்த பவர் நம்ம என்ன எடுத்துட்டோம்னா, z power n bar is equal to z bar power n அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் லாஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ணோம். ஸோ இந்த ரிசல்ட்டை இந்த லைன்ல அப்ளை பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதுறோம் பாருங்க. 2 plus I root 3 bar power 10 plus 2 minus I root 3 bar power 10. இந்த பாருக்கு மீனிங் என்ன, கான்ஜுகேட் எழுதுன்னு அர்த்தம். இந்த கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட். ஸோ கான்ஜுகேட்னா அந்த இமேஜினரி நம்பருக்கு ஃப்ரண்ட்ல சைன் மாத்த போறோம். 2 minus I root 3 10 power 10. நான் கான்ஜுகேட் எழுதின பிறகு பார் போடக்கூடாது. பிளஸ் 2 plus I root 3 whole power 10. இப்போ இந்த நம்பரை நம்ம கொஸ்டினுக்கு மேல உள்ள z ஓட கம்பேர் பண்ணி பாருங்க. 2 minus I root 3 whole power 10 இதுல செகண்ட் டேர்மா இருக்கு. 2 plus I root 3 whole power 10 இதுல ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கு. But this term is nothing, it is a z. இப்போ z bar நாம ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு zங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா, therefore we can say that our number z is a நட்லையா, அந்த z is a real number. z bar equal to z. Therefore z அப்படிங்கிற given number real number. z is real. So hence proved. இந்த 2.8ல ஃபர்ஸ்ட் டிவிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதே 2.8ல டிவிஷன் நம்பர் 2
2.8 division number 2. Show that நம்ம என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணணும்னா 19 plus 9i divided by 5 minus 3i the whole power 15 minus 8 plus i divided by 1 plus 2i whole power 15 is purely imaginary. It's purely imaginary. So then a purely imaginary. So ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். இந்த பியூர்லி இமேஜினரிங்கிறதுக்கு மீனிங் சொல்லி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். So a அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. We can write this is a plus i0. இதுல ரியல் பார்ட் மட்டும் இருந்ததுன்னா அது பேர் பியூர்லி ரியல். இப்போ 7i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இங்க வந்து எனக்கு ரியல் பார்ட் இல்ல. அப்ப இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அது பேர் பியூர்லி இமேஜினரி. Show that this number is purely imaginary. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் இத ஃபுல்லாவே நம்ம z ன்னு எடுக்கிறோம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல பியூர்லி இமேஜினரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிசல்ட் கூட நம்ம ரீகால் பண்ணியிருந்தோம். சோ பியூர்லி ரியல்க்கு z is real, that is purely real, z is equal to z bar. அது இமேஜினரியா இருக்கும்னா z is equal to minus z bar ப்ரூவ் பண்ணணும். பியூர்லி இமேஜினரி. ஆர் நம்ம இப்படி சொல்லலாம், அதர்வைஸ் z bar is equal to minus லெஃப்ட்ல கொண்டு வந்து இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். So z bar is equal to minus z ப்ரூவ் பண்ணாலும் z is equal to minus z bar ப்ரூவ் பண்ணாலும் both are same. So purely imaginary-க்கு இந்த ரிசல்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். So proof. First question lo கொடுத்திருக்க z எழுதலாம். z is equal to 19 plus 9i by 5 minus 3i whole power 15 minus 8 plus i by 1 plus 2i whole power 15. இதை நம்ம z எடுத்துருக்கோம். First, the ஒவ்வொரு term simplify பண்ணலாம். First, consider 19 plus 9i divided by 5 minus 3i. இந்த term உடைய simplified answer என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட conjugate வச்சு multiply பண்றோம். 5 plus 3i by 5 minus 3i. This equal to, நம்மளுடைய denominator வந்து a minus b a plus b, a square minus b square, 3i the whole square. So இந்த numerator நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் the same formula யூஸ் பண்ணிக்கலாம். So ac minus bd plus i ad plus bc. இந்த இடத்துல உங்களுடைய a என்னன்னா 19, உங்களுடைய c வந்து 5. So டைரக்டா அங்கதே பிக் பண்ணி எழுதலாம், otherwise சைடுல எடுத்து எழுதிக்கலாம். So AC 19 into 5. So 19 into 5 is equal to 95. So AC minus BD. B வந்து 9, D 3. So 27 plus I AD plus BC. A ங்கிறது 19, D வந்து 3. So 19 into 3. 57 AD plus BC. So B 9, C வந்து 5. 5 9s 45. So now 95 is 27. Less பண்றோம், less பண்ணி பாருங்க 68 வரும் plus I add these two. 45 plus 57. 45, 57. Add these two numbers. 57. So 12, 1.
102 வருது. So 102 by 5 square is 25. I square வந்து actually இதுல 3 இருக்கு. 3 square 9. I square வெளி -1 வந்திருக்கும். Is equal to 68 plus 102i by the plus 9. The 25 plus 9 என்ன? It is 34. இதை simplify பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். 68 by 34 plus 102 by 34 I. 34 2 times multiply பண்ண நமக்கு 68 வரும். Therefore 2 plus அதே 102 இருக்கு இல்லையா, இந்த 102 வந்து 34ல வந்து 3 times நமக்கு டிவைட் ஆகும். So 34 into 3 is 102. இப்போ இந்த நம்பரும் இங்க கட் ஆகுது. So கட் ஆயிட்டு இங்க 3 வரும். It's cancel ஆகி 3. இப்போ 2 plus 3i அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய சிம்பிளிஃபைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிராக்கெட்ல உள்ள டேர்முக்கு சிம்பிளிஃபைட் ஆன்சர் 2 plus 3i. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்துக்கலாம். So second term, so now consider the term a plus I divided by 1 plus 2i. இப்போவும் அதோடைய கான்ஜுகேட் வச்சு மல்டிப்ளை பண்றோம். 1 minus 2i by 1 minus 2i. கான்ஜுகேட் நியூமரிக்கல மல்டிப்ளை அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். So denominator வந்து a plus b, a minus b, a square minus b square. இந்த நியூமரேட்டருக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். a 8, bங்கிறது 1, c also 1, d equal to -2. ஸோ ஃபார்முலா நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ac minus bd. ac 8 minus bd. BD வந்து ஒரு -2 வருது. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் I AD plus BC. So AD மல்டிப்ளை பண்ண -16 plus BC. So BC உடைய மல்டிப்ளை ஆன்சர் 1. இப்போ ஆட் பண்ணிடலாம். 8 plus 2 10. இங்க -16 plus 1 -15. So -15I by 1 square 1 minus 2 square ங்கிறது 4, I square வெளி -1. 10 minus 15I by இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து பிளஸ்ஸா மாறிடும். 1 plus 4 ங்கிறது வந்து 5. So இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 10 by 5 by 15 by 5I. This is 2 minus 3I. இப்போ செகண்ட் டேர்ம் உடைய சிம்பிளிஃபைட் ஆன்சர் வந்து 2 minus 3I. உங்களுடைய சம் ஃபுல்லாவே அப்படியே எடுத்து எழுதிடலாம். So z is equal to, கொஸ்டினை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பவர் 15 இருக்கு, செகண்ட் டேர்முக்கு பவர் 15 இருக்கு. ஸோ பவர் ரைஸ் பண்ணி எழுத போறோம். z is equal to ஃபர்ஸ்ட் டேர்முடைய சிம்பிளிஃபைட் ஆன்சர் 2 plus 3a பவர் 15. ஸோ இன் பிட்வீன் மைனஸ் சைன். செகண்ட் டேர்முக்கு பவர் also 15. So இதுதான் உங்களுடைய z. இப்போ so நம்ம z bar என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, so we want to prove z is equal to, so either minus z bar ப்ரூவ் பண்ணணும். so z bar எப்படி இருந்தா ரியல், இங்க ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டோம்னா அது இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி. so z bar ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். So z bar is equal to, so take the bar of this element, 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15, the full bar. So already நம்ம படிச்ச அதே ரிசல்ட். So terms வந்து 2 terms மேல bar இருந்தா we can separate. நம்மளால செப்பரேட் பண்ணி எழுத முடியும். 2 plus 3i 15 bar minus
2 minus 3i 15 bar. So again z bar n bar na z bar n எழுதலாம். அதாவது z power n the whole bar. இது z bar power n எழுதலாம். So இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணா 2 plus 3i bar then powerல 15. The power 15 minus 2 minus 3i bar so powerல 15. Bar na conjugate so 2 minus 3i power 15 minus here 2 plus 3i power 15. So இதுல ஒரு மைனஸ் காமனா வெளியே எடுத்துடலாம். So மைனஸ் எடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவா எழுதுவோம். 2 plus 3i power 15 இந்த பாசிட்டிவ் டேர்ம் இங்க வரும்போது நெகட்டிவா மாறும். So 2 minus 3i power 15. So இந்த நம்பரை நம்ம z கூட கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா? So z பாருங்க 2 plus 3i power 15 minus 2 minus 3i power 15. இந்த பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு வர்ற டேர்ம் z வந்திருக்கு. இந்த பிராக்கெட் டேர்ம் வந்து z. இவ்வளவு z. இவ்வளவு z. நான் ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. z bar is equal to minus z வந்துருதா? So நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? The given number is a purely imaginary. நம்மளுடைய ரிசல்ட் படி இது ட்ரூ ஆகுது. So நம்ம z bar னு ஆரம்பிச்சோம். நமக்கு minus z வந்துருது ரிசல்ட். So z bar ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க z bar ஸ்டார்ட் பண்ணிருப்போம் minus z வருது. Therefore zங்கிற given number. So உங்களுடைய given number என்னன்னா 19 plus 9i by 5 minus 3i power 15 minus 8 plus I by 1 plus 2i power 15. இந்த நம்பர் வந்து purely imaginary. So 2.8 எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த கொஸ்டின் யாருக்கும் டவுட் இருந்தா கேட்கலாமா? இது வரைக்கும் டீச் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு 2.5ல ஆரம்பிச்சு 2.8 வரைக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க. எனிபடி ஹேவிங் டவுட்ஸ் மா? சுதர்சன் டவுட் இருக்காமா? இல்ல மேம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் மேம். குருக்கிரன் டவுட் இருக்காமா? குருக்கிரன் டவுட் புரிஞ்சுது. பாதியில தான் வந்தானா? ஃபர்ஸ்ட் சம்ல இல்ல செகண்ட் சம்ல இருந்து இருக்கறேன்னு நினைக்கிறேன். அப்பதானே? எஸ் மேம். the first sum முடிக்கும்போது ஜாயின் பண்ணிப்பா நினைக்கிறேன். 10 minutes லேட்டா அந்த மேம் கனெக்ஷன் போச்சு. கரெக்ட், நான் பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல தான் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. எஸ் மேம். ஓகேமா. அந்த ஃபர்ஸ்ட் சம்ல டவுட், ஃபர்ஸ்ட் சம் திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணி வரட்டா? இல்ல நோட்ஸ் சென்ட் பண்றீங்கன்னா அதுலயே பாத்துப்பேன் மேம். நோட்ஸ் அனுப்பிட்டு தானமா இருக்கிறோம். அதான் மேம். அது நீங்க எப்படி சேவ் பண்ணி வைக்கிறீங்களா? எந்த ஃபார்மட்ல வச்சிருக்கீங்க? எஸ் மேம், லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுவேன் PDF. ஓகேமா. அது வந்து இப்போ நீங்க கவனிக்கிற நோட்ஸ் வந்து உங்க கையில நீங்க ஏதாவது ஒரு ஃபார்மட்ல சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒன்னு பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கலாம். இல்ல நீங்க அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல வந்து அந்த லெசனுக்கு ஃபுல்லா நோட்ஸ் கையில இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதை வச்சு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள்ல சில இடங்கள்ல ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம எழுதுற ஃபார்மட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் எக்ஸாம் டைம்ல பாக்குறதுக்கு. ஓகே மேம். ஓகேவாமா? ஓகே. ருபேஷ் டவுட் இருக்காமா? இல்ல மேம். டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே ஓகே ஓகே.